நெச்சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குருங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம், முதன்மையான சுபகிரகம். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் குருங்கிறது பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள்லேயே நம்பர் 1 சுபகிரகமே குரு தான். பூமியை விட பெரிய பிளானட், பெரிய கிரகமே குரு பகவான் தான். குரு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம். என்ன லக்ஸூரின்னு என்ன? பணம் தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நகைகள், தங்க நகைகள் அதிபதியே குரு தான். குழந்தைக்கு அதிபதியே குரு தான். அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க. குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா, செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும். குருவோட அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தார் மட்டுமே தான் அவங்க நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போட வாழ முடியும். ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? குருங்கிறது பணத்துக்கு அதிபதியே குரு தான். சரிங்களா? அப்போ குரு ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்சபலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். குரு அஸ்தமனமாகக்கூடாது. குரு அஸ்தமனமாகக்கூடாது. 6, 8, 12 மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகுவோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது. குரு கெடவே கூடாதுங்க. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா, குரு உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா, கெட்டது பண்ண போகிறாரா, இல்லை பணக்காரனாக உங்களை மாற்ற போகிறாரா, இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கெட்டு போயிருக்காரா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா குரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா, உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா, இது பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டாருன்னா அந்த 16 வருஷம் குரு தசை பார்த்திங்கன்னா 16 வருஷம் தசை நடத்தும். அந்த 16 வருஷம் ஜாதகரை அடுத்த லெவலுக்கு, வேறு லெவலுக்கு வாழ வச்சிரும் குரு. அதில் நம்ம சந்தேகமே கிடையாது. குரு ஸ்தான பலத்தோட, நல்ல ஒரு ஸ்தான பலத்தோட நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு காசு பணத்தை கொட்டி கொடுப்பார். ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு வலுத்து இருக்கும். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க, அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கும். குரு கெட்டு போனவங்க, குரு அஸ்தமனமானவங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் பெரிய செல்வந்தர், கோடிகளுக்கெல்லாம் அதிபதி, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா குரு தான் சொல்லப்படும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகம் தான். சுக்கிரன்கிறது ஒரு லட்சத்துக்கு அதிபதினு சொல்லலாம். ஆனால் குரு கோடிக்கு அதிபதி. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோட கெடாமல் பக்காவாக இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சரிங்களா? பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்போ குரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா, குரு பலமோடு இருக்கிறாருன்னா, லக்னத்துலேயோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா தான தர்மத்தில் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க. நல்ல குணம், நல்ல மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா குரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம், சுபகிரகம், நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும். குரு பாருங்கள் லக்னத்துலேயோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும். கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா, ஒரு சனியோ ராகுவோ இல்லை செவ்வாயோ இதை பார்த்துட்டாருன்னா அந்த கெடுபலன்கள் அப்படியே குறைச்சிருவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குரு ஒரு இடத்த பார்த்துட்டாருன்னா கோடி குற்றங்கள், கோடி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பாவகிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத பாடு படுவாங்க. ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டாருன்னா அந்த கடுமைகள், அந்த கொடுமைகள் அந்த குரு குறைச்சி பண்ணுவார். குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது, வலிமையான அமைப்பில் இருக்கணும். குரு பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான். தங்கத்துக்கு அதிபதியே குரு தான். ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்து வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள் தங்க நகைகளே செட் ஆகாது. அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும். பேங்க்லேயோ இல்லை லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க உடம்புல தங்கத்தை போட முடியாது. ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை
கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, நல்ல அமைப்பில் இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்ம இப்போ 12 ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கடகராசி குரு யார்? உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் 9 பாகிஸ்தான் அதிபதியாகவும் வருவார். இப்போ குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்கார். ரிஷபராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. வர்ற மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, வர்ற மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 குரு பயிற்சி நடக்கும். சரிங்களா? அதாவது உங்கள் ராசிக்கு 11ல் இருக்க குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண வைக்கிறதெல்லாம் அந்த குருவோட வேலை தான். ஏன்னா உங்களுக்கு 8ல் இருந்த சனி, அஷ்டமத்தில் இருந்த சனி விலகி உங்களுக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போனதே ஒரு பெரிய ஒரு ரிலீஃப்னு சொல்லிடலாம் உங்களுக்கு. சரிங்களா? பெரிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்டங்கள், சோகங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா சனி இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு, விலகியிருக்கார். இப்போ தான் உங்களுக்கு விலகினால மொல்லமாக தான் மெதுவாக தான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? பாகிஸ்தானத்தில் இருக்க சனி ஒரு நல்ல ஒரு சனி தான். இப்போ 12ஆம் இடத்துமான விரயஸ்தானத்துக்கு குருவாக இருந்தது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி. கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும், வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, வாகனம் வாங்குவீங்க, ஒரு லேண்ட் வாங்கி போடுவீங்க, ஒரு பிளாட் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுற அத்தனை அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் செலவு பண்ண போகிறீங்க. வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளிநாடு போக முடியும். இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு சில கடகராசி நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா தூங்கி 1.5-2 வருஷமெல்லாம் ஆயிடுச்சு, நிம்மதியான தூக்கமே கிடையாது. அலைச்சல் திருச்சல் இருந்தது, மன உளைச்சல் இருந்தது, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல சம்பளம் இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போராட்டமாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்க குரு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பாரு. நான் கரெக்டான சாப்பிட முடியாமல் இருக்கவங்கள கரெக்டான டைம் சாப்பிடுவீங்க. மன உளைச்சல் விலகக்கூடிய டைம் தான் இந்த டைம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். சொத்து வாங்குறது, அதான் நான் முன்னாடி சொன்னேன். ஒரு வீடு வாங்குறது, ஒரு லேண்டு வாங்குறது, சொத்து வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உள்நாட்டில் இருந்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க. இனி இந்த மனக்குழப்பம், இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளரும். சரிங்களா? நீங்களே ஏதாவது படிக்கிறதுக்காக வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா தாராளமாக போகலாம். ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போகிறவங்கலாம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தையே பார்ப்பார். கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த டைம்லலாம் பாருங்கள், மே 15க்கு அப்புறமெல்லாம் பாருங்கள், 14-15க்கு அப்புறமெல்லாம் நல்ல ஒரு வேலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தரமான ஒரு வேலை கிடச்சிரும். உங்களுக்கு வேலையில் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தீங்களா, தலைவலியோடு இருந்திருப்பீங்க. மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும், கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருந்தீங்க. அது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. சரிங்களா? இது எல்லாமே ஒரு சாதகமான உங்களுக்கு அமைப்பு தான். உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது, நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலக போகுது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நிச்சயமாக எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இடமாற்றம், இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு 8ஆம் இடத்தை கும்பராசி குரு பார்க்குறாரு. முன்னோர்களோட சொத்து, வர வேண்டிய பணம் கைக்கு வராமல் இருக்கிறது, யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, கொடுக்காம இருந்திருப்பாங்க. இந்த டைம்லலாம் வரும். உங்களுக்கு என்ன பணம் வர வேண்டியது இருக்கோ அத்தனை பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாச்சும் வரும். முழுசாக கிடைக்கலைன்னா கூட பிச்சாச்சும் கொஞ்சம் தர்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இந்த லாட்ரி யோகம் சொல்லுவாங்க, ஜாக்பாட் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வர்ற நேரம் தான் இந்த நேரம். சரிங்க? எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த குரு பயிற்சி மூலமாக சுபவிரயங்கள் உங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போகிறீங்க, நல்ல வேலை கிடச்சிரும். நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஏன்னா 2-2.5 வருஷமாகவே நேரம் உங்களுக்கு சுத்தமாக சரியில்லாமல் இருந்தது. எதை தொட்டாலும் நெகட்டிவ் தான், எதை தொட்டாலும் பிளாக்காக தான் இருந்திருக்கும், எதை தொட்டாலும் தோல்வி தான். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமே உங்களுக்கு அமையலை. உங்களுக்கு உங்கள் திறமை வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்த நிறைய கடகராசிக்காரங்க இருக்காங்க.
இப்போ உங்கள் திறமை வெளிவர போகுது, வாய்ப்புகள் உருவாக போகுது, பயன்படுத்திக்கங்க. ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். சனியும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார், குருவோட வீட்டில் தான் சனியும் இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து புதனோட வீட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்தெல்லாம் பார்க்குறனால கேட்ட கடனால் உங்களுக்கு கிடச்சிரும். வீட்டு கடன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதுக்காக கடன் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இந்த லோனெல்லாம் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும்.